ஒரு ஒரு விஜய் ஃபேன் கிட்ட நீங்கள் அரசியல் உரையாடலை நிகழ்த்தவே முடியாது. அது ரொம்ப டஃப். ஏன்னா அவங்க ஒரு ஒரு கல்ட் மனோநிலையில் இருக்காங்க. அவன் தான் கல்ட்னா புரியல. விஜய் ஃபேன்னா அது ஒரு பெரிய அளவில் நம்பர். அது இல்லை பெரிய அளவில் நம்பர் இருக்கவே வேண்டாம். உங்களுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்த, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்த 20% உங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2% 3% ஆட்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப வெறித்தனமாக எதுக்கும் தயங்காத ஒரு குரூப்பை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாரோட கவனத்தையும் பெற்றுட முடியும். பெண்டகாஸ்ட் சபைகளில் இருக்குல்ல, அங்கே அந்த எல்லாரும் கத்தி அழுகுறாங்கல்ல, அது எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? அங்கங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்க அழுவையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மற்றவர்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இதே தான் ஈஷா மாதிரியான சதில் நடக்கும். இது ஒரு நீங்கள் கரெக்டாக முதலீடு செஞ்சீங்கன்னா அப்படி எல்லாரையும் அழுவ வைக்கலாம். இவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு குரூப்பை உருவாக்குறதுக்காக, ஒரு குரூப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிறாங்க. இப்போ டூல் கிட்ட கொடுத்து ஒருத்தரை பேச வச்சுட்டா மீதி எல்லாரும் அப்படி ஓகே. அது ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது தான். அதில் அந்த குரூப்பில் நிறைய பேர் அதை நிஜமாக தான் செய்கிறாங்க. பட் அதை தூண்டி விடுறது, அந்த பேண்ட் வேகன் எஃபெக்டை இவங்க உருவாக்குறாங்க. இவர்களே கம்பெனி வச்சு உருவாக்குறாங்க. ஆரம்ப காலத்திலிருந்து இது தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் டீம் ரொம்ப முன்னாடியிலேருந்து அதை செய்கிறாங்க.